வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர். ஹார்னஸ் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம், அதை என்ன யூனிட்ல நம்ம வந்து மெஷர் பண்றோம். அதுக்கு அடுத்தது எஸ்டிமேஷன் ஆஃப் ஹார்னஸ் அப்படிங்கிறது கால்குலேஷன் மெத்தட் அண்ட் டைட்ரேஷன் மெத்தட் ரெண்டை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ஸ், இந்த டைட்ரேஷன் எஸ்டிமேஷன் ஆஃப் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற டாபிக் வந்து தியரிட்டிக்கல் பார்ட்லையும் இருக்கு இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில், ஆஸ் வெல் அஸ் இதை அப்படியே டிட்டாவாக நம்ம ப்ராக்டிக்கல்லையும் நம்ம ப்ராக்டிக்கல் செஷன்லையும் இதை நம்ம பண்ண போகிறோம். லெபார்டரி செஷன்லையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இந்த செஷனை வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து ரெண்டுக்குமே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோனோட கீழே டைட்டிலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி யூனிட் 1 வாட்டர் டெக்னாலஜி, யூனிட் 2 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, யூனிட் 3 ஃபேஸ் ரூல் அண்ட் அனலைஸ், யூனிட் 4 ஃபியூல்ஸ் அண்ட் கம்பஷன், யூனிட் 5 எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். இந்த 5 யூனிட்டுக்கு உண்டான எல்லா டாபிக்குமே வீடியோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து ப்ளே ஆகும். ஒரு ஹாஃப் மினிட்ஸ்க்கு மேலே, அதாவது 50% ஆஃப் மினிட்ஸுக்கு மேலே, 10 மினிட்ஸ் அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே ப்ளே பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து தமிழ்லையும் இருக்கும். ரெண்டையுமே வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இப்போ டாப்பிக்கே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ எஸ்டிமேஷன் ஆஃப் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர். அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்னஸ் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா ஹார்னஸ் இஸ் மோஸ்ட் காமன்லி எக்ஸ்பிரஸ்ட் as milligrams of calcium carbonate, equivalent per liter. Water containing calcium carbonate as at the concentration. வாட்டர்ல இருக்கிற கால்சியம் சால்ட் எல்லாமே நம்ம வந்து கால்சியம் பைகார்பனேட், அந்த மெக்னீசியம் பைகார்பனேட். இந்த நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சால்ட்டா நமக்கு பிரிசிபிடேட்டா கன்வெர்ட் ஆகும். அதனால கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த ஹார்னஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருக்கோம். இந்த ஸ்டாண்டர்ட்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹார்னஸ்னோட டைப்பு எவ்வளோ வந்து ஹார்னஸ் சால்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சால்ட்டை நம்ம வந்து அந்த வாட்டரை எப்படி நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்னஸ் வந்து மில்லிகிராம் பெர் லிட்டரில் ஒரு லிட்டருக்கு வந்து 0 to 75 மில்லிகிராம் பெர் லிட்டர் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்ச் வந்து 75 100 மில்லிகிராம் பெர் லிட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மாடரேட்லி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 150 மில்லிகிராம்ல இருந்து 300 மில்லிகிராம்ஸ் இருந்ததுன்னா அந்த வாட்டரை நம்ம ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். அது வந்து கிரேட்டர் than 300 மில்லிகிராம் பெர் லிட்டர் இருந்தது அப்படின்னா அது வெரி ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது சொல்றோம். இதுதான் வந்து ஹார்னஸை நம்ம எப்படி வந்து கிளாசிஃபிகேஷன் பண்றோம்னா பேஸ்ட் ஆன் இந்த டிசால்வ்டு சால்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து ஹார்னஸ் வந்து டைப் கிளாசிஃபிகேஷன் பண்றோம். அதுக்கடுத்து இந்த ஹார்னஸ் நம்ம வந்து என்ன யூனிட்ல வந்து நம்ம எழுதுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் அப்படின்னா நம்ம கேஜி அப்படின்னு எழுதுவோம், வால்யூம் அப்படின்னா லிட்டர்னு எழுதுவோம். அப்போ இந்த ஹார்னஸ் நம்ம என்ன யூனிட்ல நம்ம வந்து நோட் பண்றோம் அப்படின்னா யூனிட்ஸ் ஆஃப் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர். எப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா மில்லிகிராம்ஸ் பெர் லிட்டர், அதாவது எம்ஜி பெர் லிட்டர். பார்ட்ஸ் பெர் மில்லியன், பிபிஎம், அதாவது 10⁻⁹ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கிளக்ஸ் டிகிரி, பிரெஞ்ச் டிகிரி அப்படிங்கிற 4 யூனிட்ஸ்ல நம்ம வந்து இதை ஹார்னஸை நம்ம வந்து நோட் பண்றோம். இதில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது என்ன பண்றோம் அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன், பிபிஎம் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து காமனா யூஸ் பண்ற ஹார்னஸோட யூனிட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எஸ்டிமேஷன் ஆஃப் ஹார்னஸ். இது இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர்ல determination of harness. Harness is expressed as milligram per liter, அதாவது கால்சியம் கார்பனேட் ஈக்குவலன்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். கால்சியம் கார்பனேட் தான் நம்ம வந்து இங்க ஸ்டாண்டர்டா நம்ம இந்த ஹார்னஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். This method, the first method is calculation based method and the second method is a titration method using EDTA. Method 1 அப்படினா calculation method, second 2 என்ன அப்படிங்கிறது complex method titration method. First methodல எப்படி பார்க்க போறோம்னா this method, concentration of cations should be known and then all concentration are expressed in terms of calcium carbonate using equation 3. equation 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா harness in milligram per literல as calcium carbonate as standard equal to M2+. இந்த M2+ அப்படின்னு என்ன சொல்றோம்னா mass of divalent ions, அது calcium 2+ அயனா இருக்கலாம், magnesium 2+ அயனா இருக்கலாம். milligram per literல சொல்றோம். into 50 divided by equivalent weight of
M2 plus ஈக்குவலன்ட் weight ஆஃப் M2 plus அப்படிங்கிறது ஸோ அந்த டைவேலண்ட் அயான்ஸோட ஈக்குவலன்ட் weight. ஸோ இந்த 50 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டோட ஈக்குவலன்ட் weight இந்த 50. ஸோ அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன் இங்கே சொல்லிருக்காங்க. if example 15 milligram per liter calcium 2 plus ion present அப்படின்னா ஸோ ஹார்னஸ் இஸ் given by ஹார்னஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ ஹார்னஸ் இன் milligram per liter calcium carbonate equal to so mass of calcium 2 plus ion milligram per liter into 50 divided by equivalent weight of calcium 2 plus. ஸோ இப்போ calcium 2 plus எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே calcium carbonate ஓட equivalent weight எவ்வளோடனா ஸோ 40. ஸோ calcium 2 plus equal to 40 gram per mole அப்படின்னா so divided by 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா so 20 gram per mole. so அப்போ hardness due to the calcium equal to so அப்போ அந்த 50 milligram per liter into so அந்த இது வந்து equivalent weight of calcium carbonate so 50 divided by இந்த 20 so அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அப்போ 37.5 milligram per liter அப்படிங்கிறது தான் calcium carbonate equivalent of அதாவது hardness இந்த சாம்பிளில் அதாவது 15 மில்லிகிராம் பெர் லிட்டரில் இருக்கிற கால்சியம் அயனோட ஹார்னஸ் எவ்வளோ அப்படின்னா 37.5 மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிறது தான் ஸோ ஹார்னஸ் அப்படிங்கிறது இந்த கால்குலேஷன் மெத்தட். ஸோ இதில் ஏன் நம்ம இந்த கால்சியம் கார்பனேட்டை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கால்சியம் கார்பனேட்டோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து 100. ஸோ இதோட ஈக்குவலன்ட் வெயிட் 50. ஸோ அப்படிங்கிற ஒன்று கால்குலேஷனுக்கு வந்து சிம்பிள் பர்பஸுக்கு வந்து ரவுண்டான வேல்யூவாக இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு இந்த கால்சியம் பைகார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ கால்சியம் பைகார்பனேட்டுங்கிறது டெம்பரரி ஹார்னஸ். ஸோ ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கால்சியம் கார்பனேட்டாக தான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இது வந்து கால்சியம் கார்பனேட்டை தான் நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து இந்த ஹார்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். இது ஒரு ரீசன். ஸோ அடுத்த மெத்தடை பார்க்கலாம். ஸோ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா ஸோ estimation of hardness of water by EDTA method. ஸோ EDTA அப்படின்னா என்ன? எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். ஸோ இங்கே கொடுத்துருப்போம் ஸ்ட்ரக்சர் எத்திலின் டயமின். ஸோ எத்திலின் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் CH2 அப்படின்னா எத்திலின் சொல்லுவோம். அதில் டைஅமீன் NH2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா 2 அமீன் இருந்ததுன்னா NH2 டைஅமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெட்ரா அசிட்டிக் ஆசிட் டெட்ரானா 4. ஸோ 1 2 3 4 அசிட்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ அப்போ எத்திலின் டயமின் டெட்ரா ஸோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே CH2 அப்படின்னு ஒன்று வரணும். CH2COH இந்த இடத்துல CH2COH அப்படிங்கிறது ஒன்று வரணும். ஸோ இது எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இன்சாலிபிள், வாட்டர் இன்சாலிபிள். பட் இதனோட சோடியம் சால்ட் COONE அப்படிங்கிற சோடியம் சால்ட் வந்து வாட்டர் சாலிபிள். ஸோ இந்த எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் வந்து வாட்டர் சாலிபிள் சோடியம் சால்ட்டை வந்து நம்ம பியூரட் சொல்யூஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு நம்ம வந்து ஸோ வாட்டர் ஹார்னஸ் கண்டெய்னிங் சால்ட். ஸோ ஹார்னஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? கால்சியத்தினோட சால்ட் அல்லது மெக்னீஷியத்தினோட சால்ட். அது கால்சியம் குளோரைடாக இருக்கலாம், கால்சியம் சல்ஃபேட்டாக இருக்கலாம், கால்சியம் பைகார்பனேட்டாக இருக்கலாம். அதே மாதிரி மெக்னீஷியம் குளோரைடாக இருக்கலாம், மெக்னீஷியம் சல்ஃபேட்டாக இருக்கலாம், மெக்னீஷியம் பைகார்பனேட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ மொத்தத்தில் ஹார்னஸ் அப்படின்னாவே கால்சியம் 2 plus அயான், மெக்னீஷியம் 2 plus அயான் அப்படிங்கிறது தான் கேட்டயான்ஸ். ஸோ இந்த ஹார்னஸ் பிரசன்ஸ் வாட்டர் சால்ட்டு கூட நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எரியோக்ரோம் பிளாக் டீயை டைட்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட்டை பியூரட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு டைட்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் பியூரட் சொல்யூஷன். ஸோ அப்போ ஹார்னஸ் சொல்யூஷன் நம்ம எதை இப்போ வந்து மெஷர் பண்ண போகிறோமோ அதை பிப்பெட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட பஃபர் ஆட் பண்ணுறோம். ஸோ பஃபருங்கிறது அம்மோனியம் குளோரைடு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு காம்பினேஷன் பஃபர். ஸோ இந்த பஃபர் என்ன எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த pH வந்து 8லேருந்து 10 மெயின்டைன் பண்ணணும். ஸோ pH மெயின்டைன் த pH 8 to 10 அப்போ தான் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ எரியோக்ரோம் பிளாக் டீ அப்படிங்கிறது இண்டிகேட்டர். இந்த எரியோக்ரோம் பிளாக் டீனோட ஒரு கலர் என்ன அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து பஃபரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ pH 8 to 10 வந்துச்சு அப்படின்னா ஹார்னஸ் அப்போ நம்ம கால்சியம் மெக்னீஷியத்துக்கு கூட சேர்ந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒயின் ரெட் கலரை கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ ஒயின் ரெட் கலரில் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அது கூட எரியோக்ரோம் எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் நம்ம ட்ரைட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டல் EDTA காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு கலர்லெஸ் காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ இந்த கலர்லெஸ் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு ஒயின் ரெட்லேருந்து ஸ்டீல் ப்ளூ கலர் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் இதனோட பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபல் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது எப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இது ஹாட் வாட்டர். ஸோ ஹாட் வாட்டர் 50 ml ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அது கூட பஃபர் ஒரு
4 to 5 drops ஆஃப் பஃபரை ஆட் பண்ணோம் அப்படின்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஸோ pH 8 to 10 மெயின்டைன் ஆகும். ஸோ அது கூட எரியோக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒயின் ரெட் கலர் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ ஒயின் ரெட் கலர் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டியூ டு ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் மெக்னீஷியம் 2+ அயன்ஸ் என்ன ஆகுன்னா எரியோக்ரோம் பிளாக் டீ கூட சேர்ந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு காம்ப்ளெக்ஸ் வீக் காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணும். அதனால தான் இதை பிராக்கெட்டில் போட்டிருக்கோம் அன்ஸ்டேபிள் வீக் காம்ப்ளெக்ஸ். இந்த அன்ஸ்டேபிள் வீக் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஆகுன்னா ஒயின் ரெட் கலர், அதுதான் இந்த ஒயின் ரெட் கலர். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பியூரெட்ல இருந்து அப்போ நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எத்திலின் டைமண்ட் டெட்ராசிட்டிக் ஆசிட்டை யூஸ் பண்ணி டைட்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ டைட்ரேட் பண்ணும்போது அப்போ இதில் என்ன கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா இங்கே ஆல்ரெடி கால்சியம் மெக்னீஷியம் என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் எரியோக்ரோம் பிளாக் டீ கூட வீக் காம்ப்ளெக்ஸ் அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பாண்ட் பிரேக் ஆகிட்டு எரியோக்ரோம் பிளாக் டீ எரியோக்ரோம் பிளாக் டீக்கு பதிலாக EDT அப்படிங்கிறது இங்கே ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி கால்சியம் 2+ மெக்னி 2+ எத்திலின் டைமண்ட் டெட்ராசிட்டிக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இது கலர்லெஸ் தான். பட் எரியோக்ரோம் பிளாக் டீ அப்படிங்கிறது ஃப்ரீ ஃபார்முக்கு வந்துடும். அந்த ஃப்ரீ ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா அப்போ ஸ்டீல் ப்ளூ கலர் அப்பியரன்ஸ் ஆகும். இதுதான் எக்ஸாக்டான என் பாயிண்ட். ஸோ அப்போ ஒயின் ரெட் டு ஸ்டீல் ப்ளூ வந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ என் பாயிண்ட் வந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு மீனிங். ஸோ அப்போ வால்யூம் எவ்வளோ வருது நோட் பண்ணிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ எவ்வளோ வந்து ஹார்னஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் பிரின்சிபல். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜரில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் எத்தனை டைட்ரேஷன் இருக்குது அப்படின்னா டைட்ரேஷன் 1 அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA டைட்ரேஷன் 1. டைட்ரேஷன் 2 அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்தது எஸ்டிமேஷன் ஆஃப் ஹார்னஸ் ஆஃப் டோட்டல் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கடுத்து டைட்ரேஷன் 3 அப்படிங்கிறத எஸ்டிமேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்னஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுலேருந்து டெம்பரரி ஹார்னஸை கால்குலேட் பண்ணி நம்ம இது ரிசல்ட்டில் டோட்டல் ஹார்னஸ் எவ்வளோ இருக்குது, டெம்பரரி எவ்வளோ இருக்குது, பெர்மனன்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் 1ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA. ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA அப்படிங்கிறத இதில் என்ன பண்ண போகிறோம்னா EDTA நம்ம பியூரெட்டில் எடுத்துக்குவோம். எத்திலின் டைமண்ட் டெட்ராசிட்டிக் ஆசிட் வந்து பியூரெட் சொல்யூஷன் எடுத்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 50 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் கால்சியம் கார்பனேட் ஹாட் வாட்டர். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர், இதனோட ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இது வந்து 50 ml நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் பிப்பட் பண்ணிக்கணும். ஸோ இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் 10 ml ஆஃப் பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டு இது கூட 4 to 5 drops ஆஃப் எரியோக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒயின் ரெட் கலர் அப்பியர் ஆகும். ஸோ இதை வந்து டைட்ரேஷன் வித் எத்திலின் டைமண்ட் டெட்ராசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் பியூரெட்டோட நம்ம டைட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸோ இப்போ ஒயின் ரெட்லேருந்து ஸ்டீல் ப்ளூ கலர் வந்துடும். ஸோ ஒயின் ரெட்லேருந்து ஏன் ஸ்டீல் ப்ளூ வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம பிரின்சிபலில் கெமிக்கல் ஈக்குவேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஒயின் ரெட் டு ஸ்டீல் ப்ளூ. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் இருக்குது. ஸோ அப்போ அந்த கால்சியம் அப்போது பஃபரோட ஆட் பண்ணும்போது மெயின்டைன் த pH 9 to 10 ஃபார்ம் ஆகும். அப்போ எரியோக்ரோம் பிளாக் டீ கூட ஆட் பண்ணும்போது அப்போ கால்சியம் EBT அப்படிங்கிற வீக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ எத்திலினோட EDTA கூட டைட்ரேட் பண்ணும்போது அப்போது என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ அப்போது கால்சியம் EDTA அப்படிங்கிற ஸ்ட்ராங் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போது எத்திலின் இண்டிகேட்டர் ABT அப்படிங்கிறது ஃப்ரீ ஃபார்முக்கு வந்தோம்னா நமக்கு அப்பியரன்ஸ் தான் ப்ளூ கலர் ஸ்டீல் ப்ளூ கலர் வந்துடும். ஸோ இதனோட வால்யூம் பியூரெட் ரீடிங்கை வால்யூம் B1 எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ml இருக்கலாம், ஒரு 12 ml இருக்கலாம், 15 ml இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ வால்யூம் B1 அப்படிங்கிறத வால்யூம் எவ்வளோ அப்படிங்கிற ml நோட் பண்ணிக்கிறோம். இது ஸோ 2 times பண்ணிவிட்டு கன்கார்டன்ட் வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணுறோம், அதுக்கு அடுத்தது அந்த வேல்யூ நோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எகைன் ஒரு 50 ml திரும்ப இந்த டைட்ரேஷனை ரிப்பீட் பண்ணுறோம். ரிப்பீட் பண்ணிவிட்டு சேம் வேல்யூ V1 12 ml அப்படின்னா 12 ml எக்ஸாக்டாக வருதா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். இன்கேஸ் வரலன்னா தேர்ட் டைம் ஸோ கன்கார்டன்ட் வேல்யூஸ் எடுத்துகிட்டு அந்த வேல்யூவை இங்கே நோட் பண்ணி V1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இதிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கால்குலேஷன் பார்ட் அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த கால்குலேஷனில் என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா EDTA என்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்து டைட்ரேஷன் 2. டைட்ரேஷன் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் டோட்டல் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர் சாம்பிள். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற வாட்டரில் டோட்டலாக அதில் ஹார்னஸ் எவ்வளோ இருக்கும். டோட்டல் ஹார்னஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதில் இருக்கிற எல்லா சால்ட்டும் கால்சியம் அப்படின்னா கால்சியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் கார்பனேட், கால்சியம் பைகார்பனேட் எல்லாமே எவ்வளோ இருக்குது. மெக்னீஷியம் குளோரைட், மெக்னீஷியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் கார்பனேட், மெக்னீஷியம் பைகார்பனேட். ஸோ ஆல் த அயான்ஸ் டோட்டலாக ஹார்னஸுக்கு என்னென்ன அயான்ஸ் எல்லாம் ரெஸ்பான்சிபிளோ அது எவ்வளோ அயான்ஸுமே எவ்வளோ இருக்குது டோட்டல் ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எஸ்டிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அப்போது நம்ம பியூரெட்டில் EDTA தான் டோட்டலாக எல்லா டைட்ரேஷனுக்குமே பியூரெட்டில் EDTA தான் வந்து பியூரெட் சொல்யூஷன் எடுத்துப்போம். ஸோ டைட்ரேஷன் 2ல் அப்போ என்ன பண்ண போகிறோம், கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ 50 ml ஆஃப் த கிவன் ஹாட் வாட்டர் சாம்பிள் எந்த வாட்டர் சாம்பிளில் நம்ம வந்து ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கணுமோ ஸோ அந்த வாட்டர் சாம்பிளில் 50 ml நம்ம பிப்பட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ அது கூட 10 ml ஆஃப் பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். தென் 4 to 5 drops ஆஃப் எரியோக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ
பஃபர் ஆட் பண்ணோன்னா pH 9 to 8 to 10 மெயின்டைன் ஆகிடும். ஸோ அப்போது ஹார்னஸ் வாட்டர் சாம்பிளில் ஹார்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ ஏரியோகிராம் பிளாக் டீ கூட ஒரு வீக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அப்பியரன்ஸ் ஆஃப் வைன் ரெட் கலர் வந்துடும். ஸோ அப்போ பியூரேட்டை 0க்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 0லேருந்து ஸோ டைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ வைன் ரெட் டு ஸ்டீல் ப்ளூ அப்படிங்கிறது என் பாயிண்ட். ஸோ அப்போ எவ்வளோ வந்து வால்யூம்ஸ் வந்து கன்சியூம் ஆகுது பியூரேட் ரீடிங் அப்படிங்கிறத ஸோ V2 வால்யூம்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 ml ஆர் 15.5 என்ன ml வால்யூம் நோட் பண்ணுறோம். ஸோ இது கன்கார்டன் வேல்யூ 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி கன்கார்டன் வேல்யூ அப்படின்னு என்னதுன்னா ஒத்த அளவீடுகள் வரணும் ஒரே மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைட்ரேட் பண்ணுறோம் இந்த சாம்பிள் எடுத்து ஹாட் வாட்டர் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50 ml 15 ml வருது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணாலும் அதே 50 ml 15 அப்படிங்கிறது வரணும். ஸோ அந்த வால்யூமை V2 ml அப்படிங்கிற நோட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி V1 ml ஒன்று நோட் பண்ணியிருக்கோம், இது V2 ml அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது கால்குலேஷன் பார்ட் இதை பின்னாடி பார்க்கலாம். வால்யூம் நோட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது டைட்ரேஷன் 3. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஹார்னஸில் பெர்மனன்ட் ஹார்னஸ். ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர் சாம்பிள் இது டைட்ரேஷன் 3. ஸோ டைட்ரேஷன் 3க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதில் பியூரேட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா அதே EDTA சொல்யூஷன் இந்த பியூரேட் சொல்யூஷன். ஸோ பிப்பட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஹாட் வாட்டரில் இருக்கிற நம்ம பெர்மனன்ட் ஹார்னஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டெம்பரரி ஹார்னஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னா என்னென்னலாம் டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னு சொன்னோம்னா கால்சியம் பைகார்பனேட் மெக்னீஷியம் பைகார்பனேட் இது ரெண்டும் தான் டெம்பரரி ஹார்னஸ். இதை ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கால்சியத்தினோட குளோரைடு கால்சியம் சல்ஃபேட்டு மெக்னீஷியத்தினோட குளோரைடு மெக்னீஷியம் சல்ஃபேட் இதெல்லாம் பெர்மனன்ட் ஹார்னஸ். ஸோ இதை தான் நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம். டெம்பரரி ஹார்னஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் சாம்பிளில் ஒரு 100 ml எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாயில் பண்ணுறோம். நம்ம எலக்ட்ரிக்கல் ஹீட்டரில் வச்சு என்ன பண்ணுறோம்னா ஒரு 100 ml எடுத்து ஒரு 250 ml பீக்கரில் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். நல்லா ஒரு பாயில் பண்ணுவோம் 10-15 மினிட்ஸ் பாயில் பண்ணால் அது 50% ரிடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ டெம்பரரி ஹார்னஸ் கால்சியம் பைகார்பனேட் கால்சியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகும். மெக்னீஷியம் பைகார்பனேட் இருந்ததுன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் ஆகும். இந்த பிரிசிபிடேட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த வாட்டர்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50 ml ஆஃப் பாயில்டு வாட்டர்ஸ் ஹாட் வாட்டர் பாயில்டு சாம்பிள் ஹாட் வாட்டரை 50 ml எடுத்துக்கிறோம். எழுதிட்டு ஸோ அப்போ இதில் என்ன பண்ணியிருப்போம் டெம்பரரி ஹார்னஸ் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ பெர்மனன்ட் ஹார்னஸ் மட்டும்தான் இருக்கும். பெர்மனன்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறது கால்சியத்தினோட குளோரைடு கால்சியத்தினோட சல்ஃபேட் மெக்னீஷியத்தினோட குளோரைடு மெக்னீஷியம் சல்ஃபேட். அப்போ அயான்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இந்த வாட்டரில். இந்த வாட்டர் தான் நம்ம 50 ml வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அது கூட ஆட் 10 ml பஃபர் சொல்யூஷன் டு மெயின்டைன் த pH 8 to 10 மெயின்டைன் ஆகிறதுக்காக பஃபர் ஆட் பண்ணுறோம். தென் 4 to 5 drops ஆஃப் ஏரியோகிராம் பிளாக் டீ இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இண்டிகேட்டர் ரியாக்டட் வித் ஹார்னஸ் அதுலேயும் இருக்குது கால்சியம் மெக்னீஷியத்தோட. அப்போ என்ன ஆகும் அப்பியரன்ஸ் ஆஃப் வைன் ரெட் கலர். தென் பியூரேட்டில் நம்ம எத்திலின் டைமண்ட் டெட்ராசிடிக் ஆசிட் தான் இருக்கும். ஸோ இது 0க்கு ஃபில் பண்ணிவிட்டு ஸோ டைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ வைன் ரெட் டு ஸ்டீல் ப்ளூ கலர் வர வரைக்கும் டைட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ டைட்ரேஷன் பண்ணும்போது என்ன வால்யூம் வருது அப்படிங்கிற நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வால்யூம் V3. ஸோ ஆல்ரெடி V1 நோட் பண்ணி வச்சிருக்கோம், V2 நோட் பண்ணி வச்சிருக்கோம், இது V3. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் பண்ணும் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி கன்கார்டன் வேல்யூ வருந்தோன்னே ஸோ அந்த V3 வால்யூம்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேஷனுக்கு போகிறோம். இப்போ நமக்கு டைட்ரேஷனில் என்னென்ன டைட்ரேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA V1 வால்யூம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது எஸ்டிமேஷன் ஆஃப் டோட்டல் ஹார்னஸ் அப்படிங்கிறது வந்து V2 வால்யூம் இருக்குது. அதுக்கடுத்து எஸ்டிமேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர் சாம்பிள் அப்படிங்கிறதுல V3 வால்யூம் 3 வால்யூம்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஹார்னஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் V2 வால்யூம். V2 வால்யூம்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து ஹையராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ அதில் வந்து எல்லாம் டோட்டலாக ஹார்னஸ் நம்ம கண்டுபிடிச்சதுனால அது ஒரு 15 ml அப்படின்னு வருது அப்படின்னா ஸோ பெர்மனன்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறது இந்த V3 வால்யூம் அப்படிங்கிறது V2 கூட கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே டெம்பரரி ஹார்னஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பாயில் பண்ணி கொஞ்சம் அயான்ஸ் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வால்யூம் வந்து V2 வால்யூம் விட கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு 3 வால்யூம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம கால்குலேஷன் பார்ட் போகணும். ஸோ அதுக்கு அடுத்தது கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ கால்குலேஷன் பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் ஹார்னஸோட கால்குலேஷன் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA. ஸோ ஃபஸ்ட்டு V1க்கு உண்டானது. ஸோ அப்போது 1 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் 1 ml ஹாட் வாட்டர் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. இது நமக்கு ஸ்டாண்டர்ட் 1 milligram ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அப்போது 1 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் கண்டெய்னிங் 1 ml ஆஃப் கால்சியம் கார்பனேட். அதாவது 1 ml ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டரில் 1 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட் இருக்குது. அப்போ 50 ml நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். 50 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ ஈக்குவல் டு 50 milligram கால்சியம் கார்பனேட் அதில் அந்த ப்ரிப்பேர் சொல்யூஷனில் இருக்கும். ஸோ அப்போ 50 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் கன்சியூம்ஸ். அந்த 50 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் வந்து நம்ம EDTA கூட கன்சியூம் ஆகும்போது நமக்கு எவ்வளோக்கு வந்து எடுத்துக்குது அப்படின்னா V1 ml ஆஃப்
EDTA. V1 ml அப்படிங்கிறது நமக்கு கன்சியூம் ஆகுது. V1 mlங்கிறது 12 ml இருக்கலாம். எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ml இங்கே பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 12 ml அப்படின்னா 12 ml அப்படின்னு. ஸோ அந்த V1 ml ஆஃப் EDTA கன்சியூம் ஆகும். அப்போ இந்த V1 ml ஆஃப் EDTA வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஸோ 50 மில்லிகிராம் கால்சியம் கார்பனேட். இந்த 50 மில்லிகிராம் 50 ml 50 மில்லிகிராம் நம்ம இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அப்போ இந்த V1 ml ஆஃப் EDTA அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஸோ 50 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். அப்போ 1 ml ஆஃப் EDTA அப்படின்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? 1 ml ஆஃப் EDTA ஈக்குவல் டு ஸோ 50 மில்லிகிராம் டிவைடட் பை V1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, அப்போ 50 டிவைடட் பை V1 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹார்னஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, அப்போ 1 ml ஆஃப் EDTA எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதுதான் ஸ்டாண்டர்டைசேஷனோட கால்குலேஷன். ஸோ இதை இந்த இப்போ ஃபார்முலா வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து டோட்டல் ஹார்னஸ் டு பெர்மனன்ட் ஹார்னஸ் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் டோட்டல் ஹார்னஸ் இதனோட கால்குலேஷன். ஸோ அப்போ ரெண்டாவது அதாவது டைட்ரேஷன் 2 இதில் என்ன எடுத்துக்கிட்டோம்? ஸோ 50 ml ஆஃப் த கிவன் ஹார்ட் வாட்டர் சாம்பிள் நாம் எடுத்துக்கிட்டோம். 50 ml பிப்பட் பண்ணோம். இது எவ்வளோ வால்யூம் கன்சியூம் ஆச்சு அப்படின்னா V2 ml ஆஃப் EDTA வந்து கன்சியூம் ஆச்சு. அப்போ அந்த V2 ml அப்படிங்கிறது எவ்வளோன்னு இங்கே ml போட்டுக்கணும் இங்கே. ஸோ அப்போ ஈக்குவல் டு V2 இன்ட்டு, ஸோ அப்போ நம்ம ஸ்டாண்டர்டைசேஷனில் கிடைச்ச நமக்கு ஃபார்முலா 50 டிவைடட் பை V1 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறத போட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 50 mlக்கு எவ்வளோ வந்து டோட்டல் ஹார்னஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இதை 1 லிட்டருக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1000 ml ஆஃப் த கிவன் ஹாட் வாட்டர் சாம்பிள் ஈக்குவல் டு V2 இன்ட்டு ஸோ 50 டிவைடட் பை V1 இன்ட்டு 1000 டிவைடட் பை 50 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த 50க்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1000 ஸோ V2 பை V1 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஈக்குவலன்ட். ஸோ அப்போ 1000 V2 பை V1 ppm அப்படின்னு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 லிட்டருக்கு எவ்வளோ ஹார்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே 1 லிட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த 1000 இங்கே போடுறோம். இந்த 50 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 50 அப்படிங்கிறது இந்த மேலே ஃபார்முலாவில் இருக்கிற வந்து வர 50, அதாவது V2 இன்ட்டு ஸோ 50 டிவைடட் பை V1 இன்ட்டு இந்த 1000 அப்படிங்கிறது இந்த 1000 mlனால இந்த 1000 போடுறோம். இந்த 50 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ கால்சியம் கார்பனேட்டோட ஈக்குவலன்ட் வெயிட்டு 50. ஸோ அதனோட மாலிகுலர் ஃபார்முலா 100, நம்ம வந்து ஈக்குவல் வெயிட் தான் போடுவோம். ஸோ அப்போ ஈக்குவல் வெயிட் கால்சியம் கார்பனேட்டோட ஈக்குவல் வெயிட் 50 அப்படிங்கிறதுனால இந்த 50யை பிளேஸ் பண்ணுறோம். அப்போ இந்த 50க்கு இந்த 50 கேன்சல் ஆச்சு அப்படின்னா, ஸோ 1000 V2 பை V1 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஆனால் அவ்வளவு ppm எழுதணும் அப்படின்னா 1000 V2 பை V1 ppm. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது 1000 இன்ட்டு V2 அப்படிங்கிறது இந்த டைட்ரேஷன் 2 டோட்டல் ஹார்னஸில் கிடைச்ச வால்யூமையும் டிவைடட் பை V1 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA கிடைச்ச வால்யூமும் வச்சு கால்குலேட் போட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ நமக்கு 1 லிட்டரில் எவ்வளோ டோட்டல் ஹார்னஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ppmல கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டை எழுதிடலாம். ஸோ அடுத்தது டைட்ரேஷன் 3 எஸ்டிமேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்னஸ். ஸோ பெர்மனன்ட் ஹார்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு 50 ml எடுத்து டைட்ரேட் பண்ணியிருப்போம். அதனோட வால்யூமை V3 நோட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ 50 ml ஆஃப் சாம்பிள் ஆஃப்டர் பாயிலிங் கன்சூம்ஸ் V3 ml ஆஃப் EDTA. இந்த V3 ml அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிற ml இங்கே நோட் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஈக்குவல் டு V3 இன்ட்டு அப்போ ஸ்டாண்டர்டைசேஷனில் கிடைச்ச 50 டிவைடட் பை V1 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஈக்குவலன்ட். ஸோ அப்போ 1000 mlக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெர்மனன்ட் ஹார்னஸ் 50 mlக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் 1 லிட்டருக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1000 mlக்கு எவ்வளோ அப்படின்னா ஈக்குவல் டு V3 இன்ட்டு ஸோ 50 டிவைடட் பை V1 இன்ட்டு ஸோ 1000 அதாவது 1 லிட்டருக்கு டிவைடட் பை கால்சியம் கார்பனேட் ஈக்குவலன்ட் வெயிட் 50 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். அப்போ ஈக்குவல் டு ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த 50க்கு 50 கேன்சல் ஆச்சுன்னா 1000 இன்ட்டு V3 பை V1 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஸோ அப்போ V3 அப்படிங்கிறது பெர்மனன்ட் ஹார்னஸில் கிடைச்ச வால்யூம், V1 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA கிடைச்ச V1ஓட வால்யூம் எவ்வளோ அந்த வேல்யூவை இங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போது ppmல எழுதும்போது ஹார்னஸை 1000 இன்ட்டு V3 டிவைடட் பை V1 ppm இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 லிட்டரில் எவ்வளோ வந்து பெர்மனன்ட் ஹார்னஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்போது இங்கே ஸ்டாண்டர்டைசேஷனில் EDTA ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் ஹார்னஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, பெர்மனன்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஹார்னஸில் 3 டைப் இருக்குது. ஒன்று டோட்டல் ஹார்னஸ், டெம்பரரி ஹார்னஸ், பெர்மனன்ட் ஹார்னஸ் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். டெம்பரரி ஹார்னஸ் நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ டெம்பரரி ஹார்னஸ், ஸோ டோட்டல் ஹார்னஸ் அதாவது டெம்பரரி ஹார்னஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ஹார்னஸ் மைனஸ் பெர்மனன்ட் ஹார்னஸ். அப்போது டோட்டல் ஹார்னஸ் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா ஏற்கனவே பண்ணியிருப்போம் அப்படின்னா 1000 இன்ட்டு V2 பை V1 ஸோ மைனஸ் பெர்மனன்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறது 1000 இன்ட்டு V3 பை V1. ஸோ அப்போது டெம்பரரி ஹார்னஸ் ஈக்குவல் டு
ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 1000 டிவைடட் பை V1, ஸோ V2 மைனஸ் V3 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட், அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா 1000 இன்ட்டு V2 மைனஸ் V3 டிவைடட் பை V1 ppm. ஸோ அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ டெம்பரரி ஹார்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ரிசல்ட், ஸோ அமௌண்ட் ஆஃப் டோட்டல் ஹார்னஸ் present in the given water sample, ஸோ டேஷ் ppm எவ்வளோ ppm ரிசல்ட் எழுதணும். ஸோ அதுக்கு அடுத்தது அமௌண்ட் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்னஸ் present in the water sample எவ்வளோ ppm. ஸோ அதுக்கு அடுத்தது அமௌண்ட் ஆஃப் டெம்பரரி ஹார்னஸ் present in the water sample, ஸோ எவ்வளோ ppm அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட்டாக எடுத்து எழுதணும். ஸோ இதே கால்குலேஷன் மெத்தட் தான் நம்ம வந்து ப்ராக்டிகல் கிளாஸுக்கும் இதே தான் நம்ம லெபார்டரி செஷனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதுக்கடுத்து இந்த சேனலில் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி கொண்டான 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 11th and 12th 10th ஸோ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அண்டு 10th சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது. உங்களோட ஜூனியர்ஸ்க்கும் இதை லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ஆர் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கனாலும் ஸோ அடுத்தடுத்து நியூ வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்.